வரும் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு ராணுவம் வந்துருச்சு. இங்க இருக்கு பாருங்க, ஐரோப்பியன் யூனியன் ஒரு ராணுவத்தை உருவாக்கி விட்டது. உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்குறதுக்கான எல்லா வேலையும் அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஐரோப்பாக்குள்ளேயே மிகப்பெரிய ராணுவ நாடுகள்லாம் இருக்கு. பிரான்ஸு, இப்போ ஜெர்மனி, இவங்கெல்லாம் பெரிய ராணுவம் வச்சிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, மிகப்பெரிய ராணுவத்தை நாங்கள் உருவாக்கி விட்டோம், இட்ஸ் ஓன் ஆர்மி அப்படின்னு இருக்குது. இது பத்திரிகையில் வந்தது. கர்த்தர் சொன்னபடி நல்லா கவனிங்க, கடைசி சாம்ராஜ்யம் எழும்பிருச்சு. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிடுச்சு. நம் கண்களுக்கு முன்பாக கடைசியாய் எழும்ப வேண்டிய கடைசி சாம்ராஜ்யம், வல்லமை, அதிகாரம் ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற வல்லமை அதிகாரம் அமெரிக்காவுது கீழே விழ தொடங்கிருச்சு, ரெண்டும் கீழே விழுந்துருச்சு. இப்போ அதுக்கு மாற்று உருவாகுது. அந்த இடத்துல தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ரெடி ஆகுது. அந்த ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ரெடி ஆகி அதுக்கு ஒரு சூப்பர் தலைவர் ஒருத்தர் வருவார். அவர் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா இனி அந்த சூப்பர் தலைவர் பிறக்க போறாருன்னு அர்த்தம் இல்லை. இப்பவே அவர் எங்க இருக்கணும்? ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும். இயேசு கிறிஸ்து ராஜாவாக பிறந்தார். ஒரு நாள் எருசலேமுக்குள்ளே கழுது மேல ராஜாவாக வந்தார். ஆனால் அதற்கு முன்பதாக 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிறார். அங்கே தான் வளர்ந்தார், அங்கே தான் அபிஷேகம் பெற்றார், எல்லாம் அங்கே தான் நடந்துச்சு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்களேன். அதே மாதிரி தான் இப்பவும் அந்தி கிறிஸ்துவானவன் என்கிறதான அந்த கடைசி ராஜா இதே பூமியில் ஐரோப்பாவில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பான். அந்த ஆவி அவன் மேல வந்து இறங்குச்சுன்னா அவன் அந்தி கிறிஸ்துவா வெளியே தெரிவான். இயேசு மேல ஆவியானவர் வந்து இறங்கின உடனே உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, எவர் மேல் ஆவியானவர் புறா வடிவில் இறங்குறாரோ அவரே ஆவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவர். அதுதான் அடையாளம். அதே மாதிரி இந்த அந்தி கிறிஸ்து மேல ஒரு ஆவி வந்து இறங்கணும். அது இறங்கிறது உலகத்துக்கு அவன் அந்தி கிறிஸ்துவாக வெளிப்படுவான். இப்பவே நம் கண்களுக்கு முன்பாக 100% அவங்க கவர்மெண்ட் ரெடியாக்கி விட்டது, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவனை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி அது மேல உட்கார வைப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் இன்னைக்கு முதல் நாள் கூட்டத்தை ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் நடக்கும்போது ஒரு அடையாளத்தை கர்த்தர் சொன்னார். இதெல்லாமே அடையாளம் தான். இதெல்லாம் கொஞ்சம் தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெளியரங்கமான ஒரு அடையாளம் இருக்குது. அதை மாத்திரம் காட்டிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 17:3 வாசிங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 17:3. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இந்த யூரோப்பியன் யூனியனையும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும்